ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வீடியோவில் சூப்பரான காளான் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அரைக்கிறதுல அரைச்சிடலாம். ட்ரையாக அரைக்கிறத ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 6-7 போல் கிராம்பு, கடல் பாசி, ஒரு ஸ்பூன் போல் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ட்ரையாக அரைச்சிக்கோங்க. மிக்ஸி கப் கொஞ்சம் நல்லா அரைப்படலை, அதனால் நான் இதில் மாற்றி அரைச்சிக்கிறேன். நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்து அதே ஜார்லேயே 2 பச்சை மிளகா, 1 இன்ச் இஞ்சி, சின்ன பல் பூண்டு 10 போல் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 போல். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான அதில் 1/2 ஸ்பூன் போல் சோம்பு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா தூளை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் வாங்குகிற கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அது மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்கிறதுலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இது நல்லா வதங்கணும். வதங்கலைன்னா அது ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் போல் ஆகும். இப்போ இதோட சின்ன தக்காளி 2 எடுத்துருக்கேன், பெருசாக எடுத்தால் 1 மட்டும் எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. காளானை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 8 பீஸ் போல் எடுத்திருக்கேன். காளானை இப்போ எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம், அப்படியே வேக விடலாம். அதுலேருந்தே தண்ணி வரும், அந்த தண்ணியே போதுமானது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, புதினா தழை சேர்ந்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காளான் வெந்ததுக்கப்புறம் தான் தயிர் சேர்த்துருக்கேன். இந்த கிளாஸில் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். அரிசி 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வேளை உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டுடலாம். ஆவி வர வரைக்கும் சிம்லேயர் வச்சுருக்கேன். ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நான் ஃப்ளேமை எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இப்போ ரெடியாக இருக்குது. 4-5 விசில் வந்துருச்சு.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல டேஸ்டான காளான் பிரியாணி ரெடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சாதா அரிசி தான் எடுத்திருக்கேன். வீட்டில் எப்பயும் சாப்பாடு வைக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.